நம்ம இப்போ எறா தொக்கு செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கடாயை வச்சாச்சு, கடுகு போட்டாச்சு, ஒரு பெரிய வெங்காயம் போட்டு அதை நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 10 பல் பூண்டை நல்லா சதைச்சி வச்சுருக்கோம், அதையும் உள்ளே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்குள்ளேயும் ஒரு 2 சின்ன தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அதையும் போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வேகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ குழம்பு மிளகாத்தூள் தேவைக்கு ஏற்ப போட்டுட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் பச்சை வாடை போன உடனே நம்ம கழுவி வச்சுருந்தோம் இல்லையா, சுத்தம் பண்ண எறாவை உள்ளே போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி இதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். மூடி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். இப்படியே எடுத்து சாப்பிட்லாம், குழம்புல ஊற்றி நல்லாயிருக்கும். நம்ம தண்ணிலாம் வற்றிச்சு, எறா கிரேவி ரெடி ஆகிட்டு.